ஊருக்கு போகிறேங்க. அதுக்கு முன்னாடி மாடியில் ஒரு குட்டி அறுவடை. கிருணிப்பழம் வந்து கொடியிலேயே தொங்கி பழுத்திருக்கு. இங்கே ஒன்று பாருங்கள், இதுவும் அப்படியே எடுத்தாலே வந்துடும். பார்த்தீங்களா, சூப்பர். 2 கிருணிப்பழம் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கத்திரிக்காவே போதும் போல இருக்கு. இங்கே பாருங்க, சின்ன செடி, அழகான கத்திரிக்காய். கொத்தவரங்காய் நிறைய இருக்கு. ஊருக்கு போகணுன்னு சொன்னதும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா அங்கே நிறைய சீ ஃபுட் கிடைக்கும்ல. மனிதர்கள் ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. பறவைகள் பலவிதம் மாதிரி மனிதர்கள் பலவிதம். அதில் நான் ஒரு விதம். சீ ஃபுட்டுன்னு சொன்னாலே வாய் பொழந்துருவேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. கொத்தரங்காலாம் எவ்வளோ சூப்பராக விளைஞ்சு கிடக்குது பாருங்க மாடி தோட்டத்தில். 3 நாள் முன்னாடியே இந்த கொத்தரங்காலாம் தயாராகிடுச்சு. அறுவடை பண்ணலான்னு நேற்று வந்து சிக்கன் பிரியாணி. சரி, இது அறுவடை பண்ண முடியாமல் போயிடுச்சு. தட்டக்காமிங்க. அதனால நான் எப்போதுமே அளவாக தான் சமைப்பேன். இது பாருங்கள், இலை சுருட்டலானதில் இவ்வளோ தரமான ஒரு கொத்தவரங்காய். அப்படி இங்கே காட்டுங்க, இதில் நிறைய இருக்குது பாருங்க. 4-5 செடின்னு இருந்துச்சு. ஒன்று வந்து போட்டி போட்டுக்கிட்டு வர்றதுனால மற்றதெல்லாம் வந்து வாடி போகுது. இதில் மொத்தம் 10 செடி இருந்தது. இங்கே பாருங்க, முறிஞ்சு விழுந்துச்சா? அதை பாருங்க, முறிஞ்சு விழுந்ததில் கொத்தரங்காய் வந்து இப்போ சப்பையாயிடுச்சு. இதில் வந்து வருது நிறைய கொத்தரங்காய். இது பாருங்க, காஞ்சி போச்சா? நம்மளே பிடுங்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 7-8 செடி இருந்தால் நான் வரேன் நீ வரேன்னு அதுவே வந்து காஞ்சிருது. இதில் நிறைய கொத்தவரங்காய் இருக்குது, பிஞ்சாக இருக்குது. இது பாருங்க, பிஞ்சாக இருக்கா? இதில் 1-2 முத்தி இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா சூப்பராக தயாராகிருக்கும்னு நினைக்கிறேன். இது நாட்டு கொத்தவரையாம். இந்த கொத்தவரை எப்படி இருக்குது இது பாருங்களேன். இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்களேன்.